ஹலோ நண்பா நண்பிகள், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஏஐ பற்றி அதோடய வீழ்ச்சி இருக்குது, அதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இப்போ இருக்குன்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே நம்ம மனிதர்களை விட, அதாவது நம்ம ஹியூமன்ஸை விட இந்த ஏஐ யூஸ் பண்ணுற டெக்னாலஜின்றது அதிகமாக இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐன்ற ஒரு விஷயம் நம்மகிட்ட பெருசாக கிடையாது. எல்லாருமே அப்போ ஜிபேயும் கிடையாது, ஃபோன்பே எதுவுமே கிடையாது. எல்லாருமே காசு கொடுத்து பரிமாறுற அளவில் தான் இருந்துச்சு. அப்போது கொரியர் இருந்திருக்கு, போஸ்ட்டு போடுறது, அந்த மாதிரி பணம் அனுப்புறது இருக்குது, தந்தி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பணம் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கெலாம் இருக்குது. இதே என்னென்னா, இப்போ டிஜிட்டல் இந்தியான்னு வந்ததுக்கப்புறம் யூபிஐ வருது, எல்லாம் ஃபோன்பேன்னு எல்லாம் புது புது ஆப்லாம் வருது. ஏஐயோட இப்போ இருக்கிற வளர்ச்சி, ஃபேஸ் கிராப் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற மெட்டாயிலேருந்து இன்ஸ்டாகிராம்லேயுமே இருக்குது, ஃபில்டர்ஸ் கூட வருது, அதோட எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எந்த ஒரு எடிட்டிங் பண்ணாலுமே, எந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தாலுமே இப்போ ஆப்ஷனில் மொதல் இடத்துல இருக்குது ஏஐ இல்லையா. வீடியோஸ் பண்ணிக்கிறது, ஃபோட்டோஸ் பண்ணிக்கிறது எல்லாமே இருக்குது. இது எந்த அளவுக்கு நமக்கு நல்லது மட்டும் இருக்கோ, இதோட ஒரு டார்க் சைடுமே ரொம்ப டேஞ்சரானது. ஏன்னா இப்போது ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஐடி வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கீங்கன்னா அது ப்ரைவேட் கிடையாது, ஜென்ரல், ஓகேவா. அதில் உங்கள் ஃபோட்டோஸ் இருக்கும், அது அந்த ஃபோட்டோ யார் வேணாலும் எப்படி வேணாலும் எடுக்கலாம், டவுன்லோட் பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், எப்படினாலும் எடுத்துடலாம். அதை எடுத்து ஒரு ஏஐ பண்ணி உங்கள் இதை உங்களுக்கு மிரட்டுற மாதிரி, உங்களை நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் ஃபேஸ் வச்சு என்ன வேணாலும் பண்ணலான்ற அளவுக்கு இருக்குது. இப்போ நியூஸ் கூட நான் பார்த்தேன், ஒரு ஏஐ இமேஜ் தான், பார்க்கறதுக்கு ஏஐன்னு தெரியாது, ஆனால் பார்க்கும்போது அப்படியே நமக்கு ரியல் ரொம்ப ரியலாக இருக்கும். அந்தளவுக்கு இதுக்கு முன்னே ஒரு 5 வருஷம் முன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது ஏஐன்றது கொஞ்சம் தெரியும், அது கொஞ்சம் தெரிஞ்சிடும் ஏஐன்ற. இப்போன்ற பண்ணுறது ஏஐன்றதே தெரியலாத அளவுக்கு அப்படி பெர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கும். என்ன இப்போ அதில் ஒரு காரணம், அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல. இது அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, ஏஐ பற்றி அந்த வீடியோவே எனக்கு அதை பற்றி ரொம்ப நாளாக எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சில டவுட்ஸுமே இருக்குது. அதுவுமே இந்த வீடியோ நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போது ஏஐ பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் சொல்ல வந்தேன்னா, ஏஐயில் நிறைய டைப்ஸ் இருக்குல்ல, அதாவது நிறைய இது இருக்குது. இப்போது மெட்டா ஏஐன்னு ஒன்று இருக்குது, ஜெமினி ஏஐன்னு ஒன்று இருக்குது, ஓப்பன் ஏஐன்னு இருக்குது, ChatGPT சம்திங் நிறைய இது இருக்குது. இதெல்லாம் ஒன்று தான். எதுக்கு நம்ம கேள்வி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது இல்லையா. இப்போ இது வந்ததுக்கப்புறம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏதோ ஒரு கண்ட்ரி கண்டுபிடிச்சி இங்கே இதை நம்ம இப்போவுக்கு நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை யூஸ் பண்ணுறோம்ல, அந்தளவுக்கு நமக்கு என்ன கொடுத்துருச்சு, என்ன இது பண்ணிருச்சுன்னா ஈஸியாக இருக்குன்றது தான் ஒரே பதிலாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போது எனக்கு அது டெக்ஸ்ட்டாக வந்துடுது, இமேஜாக வந்துடும், வீடியோவாக வந்துடும், எனக்கு எப்படினாலும் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு படத்தை பார்க்குறீங்கன்னா, படத்தில் நடித்த ஒரு சிலர், இப்போது கோட் படத்தில் விஜயகாந்த் ஓப்பனிங் இன்ட்ரோவில் ஒரு சீன் வருது இல்லை, விஜயகாந்த் அவர் வராரு, அது ஏஐ தான் படிக்காங்க ஃபேஸ், ஓகேவா. ஏன்னா அந்த கதைக்கு அவர் வந்தால் நல்லா இருக்குன்றது அந்த கதைக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, ஓகே நல்லா இருக்குது. அந்த மாதிரி விஷயத்துக்கு எதுக்கு நமக்கு ஒருத்தர் நம்ம கூட இல்லைன்னா அவங்கள திருப்பி நம்ம ஸ்க்ரீனில் ஏஐ மூலமாக பார்க்கணுன்றது ஓகே, அது ஒரு சினிமாவாக ஒரு ஆடியன்ஸாக அது நல்ல விஷயம். இதை தவிர்த்துட்டு இதை மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, அதாவது தேவைப்படாத விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறது அதில் தான் சொல்கிறேன். இது அட்வான்டேஜ் இருக்குது, இதெல்லாம் அட்வான்டேஜ்னு வச்சுங்களேன். டிஸ்அட்வான்டேஜ் நான் இப்போ சொன்ன மாதிரி இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. அது சரியாக யூஸ் பண்ணுறோமா தப்பாக யூஸ் பண்ணுறோமான்றது யூஸ் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. இப்போது இவ்வளோ வந்துருச்சு. இப்போது நம்ம காலேஜில் நிறைய கோர்ஸ் நம்ம தெரியும், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், மைக்ரோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. இப்போ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு கோர்ஸு, இதை மாதிரி இப்போ சொன்னல அந்த மாதிரி இதுவும் ஒரு கோர்ஸான்றது வந்துருச்சு ஆல்ரெடி. கோர்ஸு படிக்கணுன்னுட்டு ஒரு சில காலேஜ்லலாம் அமௌண்ட் படுத்திட்டாங்க. இது படிக்கிறதால என்ன இருக்குன்னா, நம்ம எப்போ நம்ம ஒரு எழுத்தை பார்த்து எழுத்தை எழுதி அதை மனப்பாடம் பண்ணி அதை ஒரு ரெடி ஆகிறோமோ, அது உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம் இல்லையா. அது நேச்சர்னே சொல்லலாம். இது ஏஐட்ட ஒரு விஷயம் பண்ணுறதுனா ஃபுல்லாக ப்ரோக்ராம் தான். அதுவே நீங்கள் ஒரு நாள் உட்காந்து படிக்கிற விஷயத்தை அது 1 ஹவரில் முடிச்சிடுன்றது 1 ஹவர் 1/2 ஹவரில் முடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். இது
இதில் வந்து நீங்கள் திருப்பி தான் சொல்கிறேன், இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நீங்கள் அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க? இப்போ படிப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறீங்கன்னா அது மூலமாக நீங்கள் உங்களுக்கு பயணம் கிடைக்கணும், நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. அகெயின் வேறு ஏதாவது எந்த ஒரு இப்போ ஒரு நியூஸ் கூட போச்சு என்னென்னா, நியூஸ் லீடர்லாம் நம்ம ஒரு நியூஸ் வாசிக்கும், அது ஏஐனே நமக்கு தெரில, வார்த்தை அக்யூரேட்டாக பார்த்தா ஏஐ தான், அப்புறம் தான் தெரியுது. ஆமாடா, ஆனால் லிப்ஸிங்கில் இருந்து பார்க்குறதுலேருந்து என்ன பார்க்குறீங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நியூஸ் வாய்க்கிறது அதை வார்த்தைகளை கொண்டு போகிறது ஃபன்னாக என்னதான் இருந்தாலும் அது ஏன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது நமக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அதோட வளர்ச்சி வந்து இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு மனுஷங்களுக்கு தேவையில்லை. ஐடி ஆஃபீஸ்லாம் ஐடிக்கு பெரிய பெரிய கம்பெனிஸுக்குமே வந்து வேலையே இல்லை உங்களுக்குலாம், நீங்கள் இருங்க நாங்கள் ஏஐ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடும், நீ அதுவே வேலை பார்த்துரும், நீங்கள் வேலைக்கே வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க போல இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே கூட இல்லை, இன்னும் வளர்ச்சி பெருசாக போயிட்டு இருக்கிறதால 1 வருஷமோ 2 வருஷமோன்றதுக்குள்ளே ஆக வாய்ப்பு இருக்குது. இதனால் இப்போ யூடியூப் இருக்குல்ல, யூடியூப்பில் வந்து ஒரு சில கண்டிஷன் வந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. என்னென்னா, யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வீடியோ, நீங்கள் போடுற வீடியோ உங்களோட ஓன் கரெக்டாக இருக்கணும், ஓனாக கரெக்ட் பண்ணுறதா இருக்கணும். ஏஐ மூலமாகவோ அதர் ரியாக்ஷன், அதாவது ரொம்ப என்ன சொல்ல முக்கியமான ஒருத்தவங்களோட வீடியோவோ ரொம்ப நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதாலவோ அது மானிட்டேஷன் ஆகிற, அதாவது காசு அந்த சம்மந்தப்பட்ட வீடியோக்கோ இதுவுமே வியூஸுமே கிடைக்காது, அப்புறம் காசுமே அந்த வீடியோவில் வந்து கிடைக்காது. நீங்கள் போடுறீங்கன்னா அதில் வந்து ஒரிஜினாலிட்டி இருக்கணும், அதாவது உங்கள் வீடியோன்னு இருக்கணும். இப்போ நான் பேசுகிறேன்னா இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி தான் ஷூட் பண்ணுறேன் இல்லையா, இது நான் இப்போது நிறைய வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி வீடியோவில் வந்து ஒரு சில ஸ்லிப்ஸ்லாம் இருக்குல்ல, ஏஐ மூலமாக யூஸ் பண்ணுற ஸ்லிப்ஸு அதுவுமே எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. சாங்குமே ஏஐ மூலமாக யூஸ் பண்ண இது எல்லாமே வந்து யூடியூப்ல இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து யூடியூப் இஸ் ஹையஸ்ட்டு இருக்கிற ஒரு இது கம்பெனினா அவங்களுக்கே வந்து ஏஐ கொஞ்சம் மிரட்டி விட்டுருக்குன்னு நினைக்கும் போது என்னடா இது அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அதிகமாக வியூஸ் போகிற வீடியோஸ் அதிகமாக வைரலாக வந்து இப்போ வந்து ஏஐ வீடியோ தான். உதாரணத்துக்கு ஒரு குரங்கு ஒரு வந்து விளாக் எடுத்து போகிற வீடியோ நான் பார்த்தேன். அப்புறம் வந்து பேட்மேன், நருட்டோ, ஹினாட்டாங்கலாம் கல்யாணம் முடிச்சு எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் அப்போவும் ஓகே இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது, இது வந்து நான் சீரியஸாக பார்க்குறதா இல்லை இது வந்து நான் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் பண்ண இதெல்லாம் ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ், அதாவது நீங்கள் நீங்களே நடிச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்றது வேறு, ஏஐ மூலமாக பண்ணுறது வந்து உங்களுக்கு அது எப்படி சரியாகுன்றதுமே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரிஜினல் என்றைக்குமே ஒரிஜினல் இல்லையா. இப்போ நம்ம வந்து இந்தியாவில் படங்கள் மூலமாக இருக்குது, எவ்வளவோ படங்கள் வருதுல்ல, அந்த படங்களை வித்தியாசமான ஃபிலிம்ஸ்லாம் வருது, அதில் ஒரு சில படத்தில் ஏஐ யூஸ் பண்ணுற மாதிரி படமும் வருது. இதுவே ஹாலிவுட்லேருந்து எடுத்திங்கன்னா அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து விஎஃப்எக்ஸு சிஜி என்ற ஒழுக்கம் வந்து அவ்வளோ இருக்குது. அவங்க பெருசாக ஏஐ யூஸ் பண்ணது இப்போதைக்கு இல்லை, அதாவது டிஏஜிங்கிறது அது வேறு, அது சொல்லலை. அதாவது ஒரு படத்துக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் விஎக்ஸ் ஒர்க் பண்ணுறது சிஜி ஒர்க் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ப்ரீ பிளான், அதாவது ப்ரீ பிளான்னா ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் நடக்கும். இவங்க நடிக்கிறாங்க, இது பண்ணணும், இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணணும், இந்த ஷூட்டுக்கு இந்த இடம் கிடைக்கணுன்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடுவோம். அது அவங்க வந்து ஒரு வருஷம் உட்காந்து பிளானிங்கோட போகிறாங்க. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு பிளானிங் இருக்குது, நான் தப்பு சொல்லலை, பிளானிங் இருக்குது, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகணுன்றது தான். அந்த பிளானிங்கில் கூட உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு லைன் சொன்னால் போதும், அதே ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் எழுதி தந்துடுது, அதே டைலாக் எழுதி தந்துடுது, இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறதால நான் ஏஐ வந்து ஏஐயே வேண்டாம் அதான் தப்பு அப்படி மொத்தமாக அப்படி சொல்லலை. எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஒரு வார்த்தை. எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு கரெக்டாக நல்லபடியாக யூஸ் பண்ணிட்டீங்களா, ரைட்டு விட்டாச்சு. அடுத்து நம்ம ஓனாக என்ன பண்ணுன்றதை இனிமேல் இப்படியே போயிட்டு இருந்தால் ஏஐ தான் மனுஷனை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஏஐ பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் போய் ஆர்டிஃபிஷியல் தான் மனுஷனை வந்து தட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. நீங்கள் தெரிஞ்சதான் தோணுது. எனவே இது வந்து என்ன தான் ஒரு ஃபன்னான ஒரு சிரிப்பாக என்னதான் இதாக இருந்தாலும் ரொம்ப இது வந்து சீரியஸான ஒரு மேட்ரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு ஆள் வந்து நான் பண்ணுறேன் நீங்களாம் இனிமேல் கிடையாதுன்ற போது அது வந்து
அது எப்படி இருக்குது, இப்போ நான் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இல்லை, உலகம் தோன்றி நான் இப்போ வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறேன். இவ்வளோ வருஷத்தில் எவ்வளவோ நடந்திருக்கும், எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து எனக்கே தெரியாது வந்து ஏஐ சொல்லுதுன்னா, நான் அந்தளவுக்கு நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரியலையா, நம்ம தான் ஒன்றுமே படிக்கலையான்ற மாதிரிலாம் தோணுது. கிரேட் தான் என்றைக்குமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்று யோசிச்சு நீங்கள் ஒன்று பண்ணி உங்களுக்கு அதில் என்ன உங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கல, அதுதான் ஏஐ மூலமாக எனக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன், ஒரு ஃபோட்டோ பண்ணுறேன், ஸ்லிப்ஸ் பண்ணுறேன், ஒரு மூவியை இப்போதைக்கு வந்து ஒரு மூவி பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. ஒரு சில அனிமியில் பார்க்குற ஒரு சில அனிமிஸில் ஒரு சில இதில் சொல்கிறேன், அனிமேஷன் பண்ணுறதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதால ஏஐ மூலமாக ஆட் பண்ணி விட்றது. அது வந்து பச்சையாக தெரியும். ஒரு சில அனிமி பேர் சொல்ல வரும்போது ஒரு சில அனிமீஸ்லாம் ட்ரெண்டில் இருக்கிற வந்து இருக்குது, அதெல்லாம் மாறணும். ஏன்னா ஒரிஜினல் கண்டென்ட் வச்சிங்களேன், அது நீங்கள் பார்க்கும்போதே அந்த ஆள் என்ன கஷ்டப்பட்டுருக்கான் என் கிரியேட்டர்னு தோணும். அவ்வளோதாங்க. இவர் தான் நான் வந்து ஒரு சில இடத்துலாம் கேட்டிருந்தேன் உங்கள் ஏஐ பற்றி எனக்கு கருத்து என்னென்னு. அதுவுமே இந்த வீடியோவில் நான் தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதை நீ என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட இதுவுமே நான் அதை வந்து சொல்லியிருக்கேன்னா, ஏஐன்றது நல்லது இருக்குது, நம்ம தான் சொன்ன மாதிரி தான் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்குது, ஒரு ஃபோன் இருந்தாலே போதும், ஏஐ நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலான்ற அளவுக்கு வந்துடுச்சு இல்லையா. யூஸ் பண்ணலாம், பட் எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அளவோடு தான் இருக்கணும் இல்லையா. அதான் இதுக்கும் கரெக்டாக பொருந்துது. ஓகேங்க, நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். பிடிச்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்துங்க. பார்ப்போம் இன்னும் இது என்ன நடக்குன்ட்டு. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.